கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறதுக்காக நான் அவரை நன்றியோடு துதிப்பதோடு இந்த வீடியோவுக்கு முன்னதாக நின்று இந்த கொடுக்கிற செய்தியானது உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் ஒரு சந்தேகமுமே இல்லை. நாங்கள் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரத்தில், புதிய ஏற்பாட்டில் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நாங்கள் 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். இந்த வசனத்திலே இது தோமாவுடைய அதாவது சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு வாழ்ந்த நாட்களிலே 3.5 வருஷம் இந்த பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது, அவர் 3.5 வருஷங்களாக அவர் கற்றுக் கொடுத்திருப்பார். பழைய ஏற்பாட்டிலும் சட்டத்திட்டங்களை அவருடைய சீசர்கள் அறிந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பேசுகிற ஒரு காரியம் அவிசுவாசத்தை அல்ல, விசுவாசத்தை. அப்ப விசுவாசித்தல் எபிரேயர் 11:6 சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று. தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள் அவர் உண்டென்றும், தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்றும் அவரை என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே அநேக தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை உரைத்தார்கள். சிலர் நம்பினார்கள், சிலர் நம்பவில்லை. அதே போல நோவாவுடைய சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நோவாவுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த அக்கிரமம் பாவம் பெருகினதினாலே நான் ஜனங்களை முதற்கொண்டு ஊரும் பிரயாணிகள் அனைத்தையும் தான் வெள்ளத்தால் அழிப்பதாக சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் நோவா அதை காணாதிருந்தும் அதை விசுவாசித்தான். இன்றைக்கு நீங்கள், அதாவது ஒரு ஊழியர், ஒரு போதகர் சொல்லுகிறதை, ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீங்களே தேவ வார்த்தையை என்ன செய்யணும்? வாசித்து விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் 2 கட்ட நிலையிலே இருக்க முடியாது. இந்த 20ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மகதலேனா மரியா இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சீசர்கள் போய் சாட்சி கொடுக்கிறார். ஆனாலும் அவன் நம்பவில்லை, தோமா நம்பவில்லை. ஆனால் விசுவாசம் என்பது அது ஒரு பரிசு, அது ஒரு தாளந்து. இந்த தாளந்து சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, ஒருவனுக்கு 1 தாளந்து கிடைத்தது. அந்த தாளந்தை அவன் என்ன செய்தான்? புதைத்து வைத்து விட்டான். ஆகவே தேவன் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு பரிசை, அந்த தாளந்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் வளர்த்து கொள்வதற்கு தேவையான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது மரித்துவிடும். அதை பராமரிப்பதற்கு தேவையான, அந்த விசுவாசம் வளர்வதற்கு தேவையான ஜெபம், தியானம்,
வாசிப்பு, ஆலோசனை என்பவற்றை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நாங்கள் நாட வேண்டும். அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அதை தியானிக்க வேண்டும். யாக்கோப்பு புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. ஞானத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் என்ன செய்யணுமா? கேட்கணும். விசுவாசத்தோடு அதை நாங்கள் என்ன செய்யணுமா? கேட்கணும்னு சொல்றாரு. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் என்ன செய்யறானா? நிலையற்றவனாக இருக்கிறான். ஆகவே யாக்கோப்பு 2:17 சொல்லப்படுகிறது, கிரியை இல்லாத விசுவாசமானது செத்தது. ஆகவே தேவனால் எல்லாமே கூடும். தேவனால் எல்லாமே கூடும். சாராளுடைய சம்பவத்திலே பாருங்கள். அந்த சாராளுக்கு தூதன் வந்து சொல்லுகிறார், நீ ஒரு குமாரனை பெறப்போகிறார், அவருக்கு ஈசாக்கு என்று நீ பெயரிடணும், அவரோடு என்னுடைய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லி. ஆனால் சாராள் நினைத்தது என்னது? இந்த வயதிலையா இது நடக்குமா அப்படின்னு அவர் தன்னுடைய உள்ளத்திலே நகைத்தாள்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. ஆகவே தேவதூதன் அதை அறிந்து அவர் சொல்றாரு, நீ நகைத்தாய். அவர் சொல்றார், இல்லவே இல்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லப்படுகிறது. நாங்கள் லூக்காவிலே கூட நாங்கள் பார்க்கிறோம், 1 அதிகாரத்திலே 27 38 வரைக்கும் மரியாவினுடைய சம்பவத்திலே யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்ததான மரியா தேவதூதன் செய்தியை கொண்டு வருகிறார். அவர் சொல்றார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்ற நேரம் அந்த சம்பவத்தை, அந்த செய்தியை கேட்ட உடனே அவள் என்ன நினைக்கிறா? ஐயோ, நான் இன்னும் திருமணமாகவில்லையே அப்படின்னு. ஆனால் அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, கிருபை பெற்றவளேன்னு சொல்றார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று. என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சம்பவத்தை நான் கூற விரும்புகிறேன். நான் திருமணம் முடித்து எனக்கு குழந்தைகளே இல்லை. 3 மாதம் 2 மாதம் 5 குழந்தைகள் அப்படியே இல்லாமல் போனது. கடைசியாக கர்ப்பப்பைக்கு போகிறதான அந்த குழாய்களை டாக்டர் கேமரா விட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழாய்களை அவர்கள் வெட்டி விட்டார்கள். அதுக்கு பிற்பாடு அவர்கள் ரிப்போர்ட்டிலே எழுதினார்கள், வைத்திய அறிக்கையிலே, இனி குழந்தை பெறுவதற்கான சாத்தியமில்லை என்று. நிறைய காரியங்களுக்கு முகம் கொடுத்தேன், ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், சேனைகளின் கர்த்தர் மாறாதவர் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆதியாகம புத்தகத்திலே 17:21 சொல்லப்படுகிறது, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் ஒரு குமாரனை பெறும் பொழுது அவனோடு உடன்படிக்கை பண்ணுவேன் என்ற அந்த வசனத்தை நான் பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணேன். தேவன் என்னோடு பேசிய பொழுது அடுத்த வருஷத்திலே ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தால், அவளுடைய பேர் தான் சப்திகா. நான் சப்தி என்று சொல்லி வைத்து, தேவனுடைய அடையாளம் என்று, அதாவது அந்த அர்த்தம். ஆகவே தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. தேவன் பார்ப்பது நாங்கள் ஒவ்வொருவரும் அவிசுவாசியாக இருக்கக்கூடாது, விசுவாசியாக இருக்க வேண்டும். ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, கூடாத காரியமாக இருக்கிறது. தேவனை தேடுகிறவர்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாக நாங்கள் இருப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மாறாமல் ஆண்டவரை நம்புவோம், அவர் எங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற, அதைரியப்பட்டு போயிருக்கிற, அற்புதம் நடக்காதா என்று இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்த தேவன், ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, செவி கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆண்டவரே வார்த்தையின் மூலம் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் அற்புதத்தை நாங்கள் கேள்விப்படணும் சுவாமி. நீர் செய்வீர், உங்களால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.